இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாம எல்லாரும் சேர்ந்து இன்னில இருந்து ஒரு புது விஷயத்த பண்ண போறோம். எந்த ஒரு தொழிலுக்கும் கஸ்டமர் தான் மூலதனம். கூடவே இதுல கஸ்டமரோட சேஃப்டியும் உங்க சேஃப்டியும் முக்கியம். பார்த்து பத்திரமா ஓட்டுங்க. கஸ்டமர் கிட்ட ஆப்ல இருக்கிற அமௌண்ட் தவிர ₹1 கூட எக்ஸ்ட்ரா வாங்க கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு உடனே அப்டேட் பண்ணிடுங்க. நான் அங்க உங்க பக்கத்திலே தான் இருப்பேன். வண்டியெல்லாம் உங்க சொந்த வண்டி மாதிரி பாத்துக்கோங்க, சரிங்களா? சரிக்கா. ஏரியாவில் வெட்டி பசங்கன்னு பேர் வாங்கிட்டு சும்மா சுற்றிட்டு இருந்தோம். நீ தான் எங்களுக்கு இந்த ரூட்டை போட்டு கொடுத்துருக்க. உன்னை நாங்கள் அப்படிலாம் விட்டுற மாட்டோங்க்கா. டாப்பாக வருவோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூக்கா. ஓகே இந்து, பாய். வரேன் பாஸ்கர், பாப்போம். சரி. வாழ்த்துக்கள் இந்து, நீ நல்லா வருவ. சரிம்மா. This number is currently busy. Please try again later. ஜெயந்தி அம்மா போனை தேடி வர்றதுக்குள்ள அப்டேட் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இந்த அக்கா வேற போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. This number is currently busy. Please try again later. யார்கிட்ட தான் பேசுறாங்க? இவ்வளவு நேரமா பிஸி பிஸின்னு வருது. அப்ளிகேஷன் ஃபார்மை கொண்டு போய் கொடுத்தாங்களா இல்லையா எதுவுமே தெரியல. லாஸ்டா கால் பண்ணி 5 நிமிஷம் ஆச்சு. இப்ப கால் பண்ணி பாப்போம். கடவுளே, இப்ப அக்கா போன் எடுக்கணும். ஹலோ, சொல்லுங்க. அக்கா, இன்னைக்கு உங்ககிட்ட காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்னு கொடுத்தேன்ல, அந்த பொண்ணு பேசுறேன். ஓ, நீயா? சொல்லுமா. அக்கா, ஒன்னும் இல்ல, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை காலேஜ்ல கொடுத்துட்டீங்களான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். ரொம்ப நேரமா ட்ரை பண்ணேன். உங்க ஃபோன் பிஸினே வந்துட்டு இருக்கு. அப்படியா? சாரிமா, இன்னைக்கு ஃபுல்லா பைக் கேப் ஓட்டுறதுல கொஞ்சம் பிஸியா இருந்தேன். அதனால தான் உனக்கு பிஸின்னு வந்திருக்கோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. நாளைக்கு கண்டிப்பா உன்னோட காலேஜ் அப்ளிகேஷனை நான் கொடுத்துடுறேன். அக்கா, மறந்துட மாட்டீங்கல்லக்கா? உங்களை நம்பிதான்க்கா இருக்கேன். கவலைப்படாதம்மா. நாளைக்கு வேலையே உன்னோட அப்ளிகேஷன் ஃபார்மை கொண்டு போய் காலேஜ்ல கொடுக்கறது தான். கொடுத்துட்டு இதே நம்பருக்கு கால் பண்றேன். ஓகேவா? ஓகேக்கா, ரொம்ப தேங்க்ஸ். வச்சிடுறேன். சரி. நாளைக்கு வேலையா அந்த பொண்ணோட அப்ளிகேஷன் ஃபார்மை கொண்டு போய் காலேஜ்ல கொடுத்துடணும். தீபாக்கா, அக்கா, இப்ப என்ன? ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி குடுக்கறியா? இப்பதானே சொன்னேன் படிச்சிட்டு இருக்கேன்னு. நீ எந்திரிச்சு போய் குடி. ஏதோ இவதான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொட்டுற மாதிரி, சும்மா தண்ணி குடு அத குடுன்னு. அப்பா செருப்ப காணுமே. அப்போ அப்பா இன்னும் வரலையா? தீபா, 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 எழுந்திரு தீபா. என்னடி தூங்கிட்டு இருக்கல்ல? இல்ல, அப்பாவை இன்னும் காணோம். அதான் நைட் அப்பா வந்தாரா? ஏய், தூக்கம் வருது, போடி. சொல்லு தீபா, அப்பா வந்தாரா இல்லையா? இல்ல வந்துட்டு எங்கேயாவது போயிட்டாரா? எனக்கு ஒண்ணும் தெரியாது, அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு தூக்கமா வருது, போடி. This number is currently switched off. Please try again later. This number is currently switched off. Please try again later. சேகரனுக்கு ஃபோன் பண்ணி பாப்போம். The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. சேகரனாவும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்ப என்னவா இருக்கும்? பா, என்னப்பா இது? அங்கிள், எனக்கு என்னமோ பயமா இருக்கு அங்கிள். எப்பவுமே அப்பா இப்படி சொல்லாம போக மாட்டாரு. அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது அங்கிள். அழுவாதம்மா, பாலுக்கு எதுவும் ஆயிருக்காது. நம்ம போய் அவனை தேடி பார்ப்போம். அங்கிள், அங்கிள், அங்க ஏதோ கூட்டமா இருக்கு, அங்க நிறுத்துறீங்களா? இப்போதான் சார் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும் விழுந்து. ஆமா சார். ஏப்பா தம்பி, அங்க என்னப்பா கூட்டமாகுது? பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்த ஒருத்தர் கீழே விழுந்து இறந்து போயிட்டாருங்க. அப்பா! ஏய் இந்து, இருமா, அவசரப்படாதம்மா. அது நம்ம பாலுவா இருக்காதுமா. நான் பாக்குறேன், இருமா, போவாதம்மா.
ஏமா நான் தான் சொன்னேன்ல அது நம்ம பாலுவா இருக்காதுன்னு. வாமா. ஒரு நிமிஷம் என் உயிரே போயிடுச்சு. இது மட்டும் அப்பாவா இருந்திருந்தா இன்னைக்கு என்ன செத்து போயிருப்பேன். என்னம்மா நீ எவ்வளோ தைரியமான பொண்ணு, இப்படி நீ கண் கலங்கலாமா? முதல்ல நீ உன் ஃபோன் எடுத்து உன் அப்பனுக்கு ஒரு ஃபோன் பண்ணு. எத்தனை தடவை தான் பண்றது? காலையில இருந்து ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கலாமா? இப்போ ஏதாவது சார்ஜ் போட்டுக்கலாம்ல? இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருமா. This number is currently switched off. Please try again later. ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது அங்கிள். யாரும்மா அது? பாஸ்கர் அண்ணா தான். கால் அட்டன் பண்ணி பேசுமா. சொல்லுங்க பாஸ்கர் அண்ணா. இந்து அப்பா வீட்டுக்கு வந்துட்டாருமா, உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்து. ராத்திரில இருந்து எங்கப்பா போன? போனை வேற ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. நான் எவ்வளவு பயந்து தெரியுமா? தீபா சொல்லுச்சுமா, நீ பயந்து போய் தேடிக்கிட்டு இருந்தேன்னு. உனக்கு ஃபோன் பண்ணாம இருந்தது தப்புதாம்மா. அப்பாவை மன்னிச்சிடுறா தங்கம். மன்னிக்கிறதெல்லாம் அப்புறம். முதல்ல நீ எங்க போன அதை சொல்லுப்பா. அது நேத்து வேலை முடிச்சிட்டு கிளம்பும் போது ஒரு கட்சிக்காரர் வந்து திடீர்னு யாரோ ஒரு தலைவர் வர்றாரு, 200 அடிக்கு செவுத்துல வரவேற்பு வாசகம் எழுதணும், ஒரே நைட்ல முடிக்கணும், 3000 ரூபாய் தர்றேன்னு சொன்னாங்கம்மா. அது எப்படி வேண்டான்னு சொல்றது? உங்ககிட்ட சொன்னா அதெல்லாம் வேணாம், வீட்டுக்கு வந்து சேருங்கன்னு திட்டுவ. சொல்லிக்காம கொள்ளாம கிளம்பிட்ட. கண்ணாடியில உன் முகத்தை பாருப்பா, எப்படி சோர்ந்து போய் தூக்கம் இல்லாம கண்ணெல்லாம் எப்படி வீங்கி இருக்கு பாருப்பா. அட அது கிடக்குதுமா, 2 மணி நேரம் படுத்து தூங்குனா சரியா போயிட போகுது. ஆனா நீ எங்களுக்காக எத்தனை பகல் எத்தனை ராத்திரி தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டிருக்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. பாரதியை மீட்க எவ்வளவு தூரம் போராடுற. பாத்துக்கிட்டு சும்மா இருந்தா அப்புறம் என்ன அப்பம்மா நானு? என்னால முடிஞ்சதை நான் உனக்கு பண்ணணும் இல்ல, அதான் உங்ககிட்ட சொல்லாம நான் கிளம்பி போயிட்டேன். இந்தா இந்த துட்டப்புடி, இந்தா நீ போய் பாரதி சீக்கிரமா மீட்டு வா. பாரதியை முதல்ல போய் மீட்டுட்டு வாமா. என்ன? ஏ இந்து, பேசிட்டு இருக்காம அவருக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடு. அவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட தெரியல. அதெல்லாம் யோசிக்காம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. ஷோ அப்பா அப்பா சாரிப்பா, நான் அதை யோசிக்கவே இல்ல. ஒரு 10 நிமிஷத்துல நான் டிஃபன் ரெடி பண்ணி தரேன், நீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. இத பாருமா, அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. நான் வரும்போது சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் நானு. என் வயிறும் மனசும் ரொம்ப நிறைஞ்சிருக்குமா. நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன்டா. சரிப்பா, நீ போய் தூங்கு. நீங்க படுக்காத, ஒரே சத்தமா இருக்கும். நீ ரூம்ல போய் படு, சரியா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். என்ன